புறப்பொருள் இலக்கணம். ஸோ பாருங்கள், இதில் மார்க் பண்ண விஷயங்களை பார்க்கலாம். அகப்பொருள் அன்பின் ஐந்திணை பற்றியது. ஓகே, அது நமக்கு தெரிஞ்சது தான். ஆல்ரெடி அகப்பொருள் இலக்கணம் முடிச்சிட்டோம். பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, தமிழ் இலக்கணம்ங்கிற சாப்டரில் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. ஓகே, புறத்திணைகள் வெற்றி முதலாக 12 வகைப்படும். சும்மா பேசிக்காக அகம்னா என்ன, புறம்னா என்ன, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு மனசுக்குள்ளே வச்சுருக்கிற சீக்ரெட் மாதிரியான விஷயங்கள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்பு, காதல், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அகத்திணைகளில் வரும். புறத்திணை அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருனாலும் பேசலாம், அப்படியாப்பட்ட விஷயங்கள் புறத்திணை. ஃபார் எக்ஸாம்பிள் போருக்கு போகிறது, மன்னனுடைய வீரத்தை காட்டுறது, கொடை உள்ளத்தை பற்றி பேசுகிறது, இது எல்லாமே புறத்திணைகளில் வரும். ஓகே, வெற்றி முதலாக 12 வகைப்படும். அகத்திணை 5, புறத்திணை 12. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்தது பார்க்கலாம். ஆணிரைகளை கவர்தல் வழக்கமாக இருந்தது. ஆணிரைகளை கவர்ந்து வர வெற்றி பூவினை சூடி செல்வர். எனவே ஆணிரை கவர்தல் வெற்றி திணை எனப்படுகிறது. ஸோ ஆணிரைனா என்னது? ஆடு மாடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஆணிரை. முக்கியமாக மாடுகளை மீன் பண்ணும். ஸோ அந்த ஆணிரை கவர்தல் இதைத்தான் வெற்றித்திணைன்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 குழுவுக்கு இடையில் சண்டை வந்துருச்சுன்னா ஒரு குழு மற்றொரு குழுவினுடைய ஆணிரைகளை கவர்ந்துருவாங்க. ஸோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான் என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் தான் ஆணிரை கவர்தல்னு சொல்லுவாங்க. வெற்றித்திணை இதை பற்றி தான் சொல்லுது. இப்படி கவர போகிறவங்க வெற்றி பூவை தலையில் வச்சுட்டு போவாங்க. அதனால தான் இதற்கு வெற்றித்திணைன்னு பேர் வந்துச்சு. அந்த வெற்றி பூ எப்படி இருக்கும்? நம்ம ஒன்றும் இல்லை, நமக்கு தெரிஞ்ச இட்லி பூ தான் அந்த வெற்றிப்பூ. நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் இந்த வெற்றிப்பூவை பார்த்துருப்பீங்க. அதான் இட்லி பூன்னு சொல்லுவோம். இங்கே கூட பேர் இருக்குது பார்த்தீங்களா, இட்லி பூ. இட்லி மாதிரியே இருக்கும். அழகு செடியாக வீட்டு தோட்டங்கள்லையும் பூங்காக்கள்லையும் வளர்க்கப்படுது. இது சிகப்பு கலரில் இருக்கும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. வெற்றி சிகப்பு கலரில் இருக்கும், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கரந்தை திணை பாருங்கள். ஒரு குழுவில் இருந்து இன்னொரு குழு ஆணிரையை கவர்ந்துட்டு போயிட்டாங்க. கவர்ந்துட்டு போன ஆணிரையை கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு பேர் தான் கரந்தை திணை. ஓகே, ஸோ அப்படி கவர போகிறவங்க என்ன பூவை சூடிட்டு போவாங்க? கரந்தை பூவை சூடிட்டு போவாங்க. அதனால் இது கரந்தை திணை. இப்போ பாருங்கள், கரந்தை பூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிறிய முட்டை வடிவில் இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இதுதான் சிறிய முட்டை வடிவில் இருக்கும். கொத்து கொத்தாக பூக்கக்கூடியதான் கரந்தை. ஒரு சிறிய செடி, நறுமணம் மிக்கது இது. அதே மாதிரி இது கலர் பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது, இளஞ்சிவப்பு கலரில் இருக்குது, நீலம் கலந்த சிகப்பில் இருக்குது, இந்த பல கலரில் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கொட்டை கரந்தைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, கொட்டை கரந்தை. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், ஒரு குழுக்கிட்ட இருந்து இன்னொரு குழு ஆணிரையை கவர்ந்துட்டு போகிறாங்க. திரும்ப வாங்க போகிறவங்களுக்கு எவ்வளோ கோவத்தோட போவாங்க. மாட்டையாட திருடிட்டு போனான்னு சொல்லி கோவத்தோட போகிறாங்க. போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, பயங்கரமான கோவத்தில் முகமெல்லாம் செவந்து போய் போகிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்மை சிவப்பு, ஏன்னா இந்த மோஸ்ட் ஆஃப் த இடங்களில் சிகப்பு சிகப்புன்னு வருது இல்லையா. ஸோ அப்போ செம்மை சிவப்பு, செம்மையாக கோவப்பட்டு போகிறாங்க. ப்ளூ கலரில் சட்டை போட்டு போகிறாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 2 கலரில் இந்த பூ இருக்குன்றது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அங்கே போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, கொட்டை கரந்தை உன் கொட்டத்தை அடக்கிறேன் பாருன்னு சொல்லி சண்டை போட்டு மாடை பிடிச்சிட்டு வர்றாங்க. ஓகே, ஸோ கொட்டை கரந்தை கொட்டை முட்டை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அந்த ரைமிங்கை ஞாபகம் வந்துடும். இதுதான் ஆணிரையை கவர்றதுக்காக வச்சுட்டு போகக்கூடிய கரந்தை பூ. புரிஞ்சா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. கொட்டத்தை அடக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. கொட்டை முட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ரைமிங்க. தென் அடுத்து வஞ்சித்திணை பாருங்கள். நம்ம எண்ட் ஆஃப் த இதில் எப்படி வரிசையை அதை ஞாபகம் வைக்கலான்றதையும் பார்க்கலாம். முதல்ல ஒவ்வொன்றா பார்த்துட்டு போவோம். வஞ்சித்திணை பாருங்கள். மண் நாடு தான் சொத்து அப்படின்னு ஆன காலத்தில் சொத்தை அந்த மண்ணை கவர்றது பெரிய ஒரு போர் மாதிரி இருந்துச்சு. அந்த மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சிப்பூவை சூடி போருக்கு செல்வது வஞ்சித்திணை. ஸோ இப்போ பாருங்கள், மண்ணாசை வந்துருச்சு. மண்ணாசை கொண்டு கவர போகிறாங்க. எனக்கு அவன் இடத்து மேலே ஆசை, எப்படியாவது அந்த இடத்த கவரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நார்மலாக கவர முடியாது, வஞ்சம் பண்ணி தான் கவர்ந்துருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வஞ்சம் பண்ணி. ஓகே, வஞ்சம் நார்மலாக கவர முடியாது, வஞ்சம் பண்ணால் தான் அவனோட இடத்த அவன்கிட்ட பிடுங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த வஞ்சிப்பூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்தது தான் வஞ்சி.
அப்போ பஞ்சு வஞ்சு அந்த ரைமிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் எப்படி ஞாபகம் வைக்கணும்? மண்ணாசை கொண்டு வஞ்சனையோடு போய் இன்னொருத்தருடைய இடத்த கவர்ந்துட்டு வர்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வஞ்சனை பஞ்சு ஞாபகம் வரணும். இப்படி நம்ம கொட்டை முட்டை ஞாபகம் சொன்னோமோ அதே மாதிரி இங்கே வஞ்சி பஞ்சு அப்படிங்கிறது கொஞ்சம் ஞாபகம் வரணும். ஸோ அடுத்தது பாருங்கள், காஞ்சி திணைன்னு என்னென்னு பார்ப்போம். தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடல். காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடல். அப்போ பாருங்கள், எதிரி நாட்டு அரசன் தன்னுடைய நாட்டை கைப்பற்ற வர்றான். இப்போ என்ன பண்ணணும்? அவங்ககிட்ட எதிர்த்து போரிட்டு தன்னுடைய நாட்டை காப்பாற்றணும். அந்த செயலின் போது சூடப்படுவது தான் காஞ்சி திணை. ஓகே, ஸோ அப்போ இந்த காஞ்சி பூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்களை கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சி. ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தன்னுடைய நாட்டை கவர வரவங்கிட்ட காத்து கடந்து அவனை என்ன பண்ணுறாங்க? சண்டை போடுறாங்க. காத்து கடந்து அப்படின்னா காஞ்சி பூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காஞ்சி பூ கொத்து கொத்தாக. அப்போ போர் புரிய போகிறாங்கன்னா எதிரி நாட்டு அரசனு கூட ஒருத்தர் மட்டுமா சண்டை போடுவாங்க? கொத்து கொத்தாக சண்டை போடுறாங்க நிறைய பேர். கொத்து கொத்தாக மோஸ்ட்லி வாரில் ப்ளூ கலர் ட்ரெஸ் போடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இங்கேயும் நீல கலர் அப்படின்றது மென்ஷன் ஆகி இருக்குது. நீல நிற மலர்கள். ஸோ நீல கலர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்று கடந்து சண்டை போடுறாங்க, அதான் காஞ்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் காஞ்சிங்கிறது ஒரு வகையான குறு மரம். ஓகே, குறு மரம். குட்டி குட்டி அரசர்கள்கிட்ட தான் இந்த மாதிரி மண்ணாசை கொண்டு சண்டைக்கு போவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறு மரம். அடுத்தது பாருங்க, நொச்சித்திரைன்னு என்னென்னு பாருங்கள். மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன ஆகுது? மண்ணு மேல் ஆசை வருது. மண்ணு மேல் ஆசை ஒரு சொத்து, அதாவது நம்ம ஒரு லேண்டை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுக்காக அந்த கோட்டைக்காக ஆசைப்பட்டு சண்டை போடுறாங்க. அது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கோட்டையை காக்கிறதுக்காக சுற்றுச்சுவர் கட்டுறாங்க. இந்த சுவர் கட்டும்போது இந்த கோட்டைக்கு உள்ளே இருந்துக்கிட்டேவும் வெளியே இருந்து ஒரு அரசன் முற்றுகையிடுறான் இல்லையா, அந்த வெளியே இருந்து அவனை உள்ளுக்குள்ளே இருந்தே தடுத்து நிப்பாட்டுறது. அந்த செயலின் போது தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நொச்சி பூவை தலையில் சூடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது நொச்சித்தனைன்னு சொல்லி பேர் வாங்குது. ஸோ நொச்சிப்பூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். மருத நிலத்திற்கு உரியது தான் நொச்சி. ஓகே, மருதம். இதை மாதிரி பெயரை பார்த்து வச்சுக்கோங்க. கொத்து கொத்தாக நீல நிற பூக்களே கொண்டது. நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி இது ப்ளூ கலரில் எல்லாரும் சட்டை போட்டிருப்பாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நொச்சியில் பாருங்கள் பல வகை இருக்குது பாருங்கள். மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி என பல வகைகள் உள்ளன. ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? உள்ளுக்குள்ளே இருந்தே தன்னுடைய கோட்டையை காப்பாற்றுறதுக்காக சண்டை போடும்போது ரொம்ப மனசு நொந்து சண்டை போடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஒரு வீடு இருக்குது. வீட்டை சுற்றி ஒரு காம்பவுண்ட் வால் கட்டுறோம். திரும்ப காம்பவுண்ட் வால்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கிடுவோம். சம்திங் ஏதோ ஒன்று வருது. நமக்கு எப்படி இருக்கும்? வெறும் வீடாக இருந்தால் பிரச்சனை வருதுனாடா காம்பவுண்ட் வால் கட்டினேன், இப்போவும் பிரச்சனை பண்ணுறீங்களேன்னு சொல்லி மனசு நொந்துடும் இல்லையா? அந்த மாதிரி நொந்து போய் சண்டை போடுறாங்க. அதான் நொச்சிப்பூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உளிங்கை பாருங்கள். மாற்று அரசனின் கோட்டையை கைப்பற்ற உளிங்கை பூவை சூடிய தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் உளிங்கை திணை. ஸோ அப்போ இந்த வெளியே இருந்து இப்போ ஒருத்தர் சண்டை போடுறாரு இல்லையா, அந்த வெளியே இருந்து சண்டை போடக்கூடிய அந்த அரசர் அவர் தான் என்ன பண்ணுறாரு? உளிங்கை பூவை சூடி கொண்டு சண்டை போடுவார். உளிங்கை. ஓகே, இந்த உளிங்கை பூங்கிறது இந்த இருக்கு பாருங்க, இது வேலிகளில் ஏறி படரக்கூடியது. நீண்ட குடி வகையை சேர்ந்தது. இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை. மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். மஞ்சள். இதனை முடக்கத்தான் என கூறுகின்றனர். முடக்கத்தான், முடக்கொற்றான் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வகை தான் இது. பாருங்க, கோட்டை இருக்கு. கோட்டையை சுற்றி சுற்றுச்சுவர் கட்டியிருக்காங்க. கோட்டைக்கு உள்ளே இருந்து கோட்டைக்காக போராடுறாங்க. கோட்டைக்கு வெளியே இருந்து ஆட்கள் கோட்டையை கைப்பற்றுறதுக்காக சண்டை போடுறாங்க. இந்த 2 இன்சிடெண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும். உள்ளுக்குள்ளே இருக்கிறவன் மனசு எப்படி இருக்குது? மனசு ரொம்ப நொந்து போய் சண்டை போடுறான். ஏன்டா இப்படி காம்பவுண்ட் வால் கெட்டினாலும் விட மாட்டேயாடான்னு சொல்லி உள்ளுக்குள்ளே இருந்து அவன் சண்டை போடுறான். நொச்சி, அதை நீங்கள் ஞாபகம் வைக்கணும். நொந்து போய், இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியே இருக்கிறவனுக்கு என்ன ஆசை? எப்படியாவது உள்ளே போயிடணும்னு ஆசை. உள்ளே அப்படின்னா உளிங்கைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எப்படியாவது உள்ளே, வெளியே இருக்கிறவன் உள்ளே போகணுன்னு தானே ஆசைப்படுவோம். ஸோ வெளியே இருக்கிறவனுக்கு உள்ளே போகணும்னு ஆசை, அதான் உளிங்கை திணை. ஸோ இது உளிங்கை. உள்ளுக்குள்ளே இருக்கிறவன் மனசு நொந்து சண்டை போட்டுட்ருக்கான். நொச்சி திணை. ஓகே, ஸோ அப்போ வெளியே இருந்து உள்ளே போகிறதுக்கான காரணம் என்ன? கோட்டையை முடக்கிறதுக்கு தான். ஸோ ஆப்போசிட் ஃபோர்ஸ் உள்ளே வந்துருச்சுன்னா கோட்டை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? வலுவிலேருந்து போயிடுமா? ஸோ அதனால தான் வெளியே இருந்து உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கோட்டையை முடக்கிறதுக்காக தான். முடக்குதல். அப்போ முடக்கத்தான் கீரை ஞாபகம் வந்துடும். நான் சொன்ன இந்த இன்சிடெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டே படிங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள், தும்பை பூ பாருங்கள்.
பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பை போய் சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பை திணை. போரிடுகின்ற அரசர்கள் இருவரும் தும்பைப்பூ மாலையே சூடுவர். அரசர்கள் 2 பேருமே போரிடும் போது 2 பேருக்குமே ஜெயிக்கணுங்கிற ஆசை தான் இருக்கும். அப்ப 2 பேருமே ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்க, தும்பைப்பூ மாலையை போட்டுட்டு சண்டை போடுறாங்க. பொதுவா போர்க்களத்துக்கு போகும்போது வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு போக மாட்டாங்க. தும்பைப்பூ வெள்ளை கலர்ல இருக்கும். அப்படி காண்றதையா கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, தும்பைப்பூ படத்தில் கூட காட்டுறாங்க பாருங்க. தும்பைப்பூ எல்லா இடங்கள்லையுமே வளரக்கூடியது, தூய வெண்ணிற மலர்களை கொண்டது இந்த சிறு செடி. ஓகே, ஸோ அப்போ தும்பை 2 பேருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை. அப்போ வெள்ளை கலரில் 2 பேருமே ட்ரெஸ் போட்டு சண்டை போடுறாங்க. அடுத்தது வாகை திணை பாருங்க. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாகை சூடவான்னு ஒரு படம் கூட வந்துச்சு. வாகைனா வெற்றின்னு அர்த்தம். ஸோ அப்போ போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகை போய் சூடி மகிழ்வது. ஜெயிச்சுட்டானா வெள்ளை கலரில் இருந்து, அதாவது அந்த தும்பை நிறத்தில் இருந்து வாகை பூ சூடிடுவான். வாகை சூடி விட்டேன். ஸோ வாகை பூவை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூ தான் வாகை பூ. இங்கே இருக்கு பாருங்கள். அடுத்தது பாருங்க. பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடான் திணை. ஸோ அப்போ பாருங்க, பாடான் திணைனா என்னன்றக்கான டெஃபினேஷன் இருக்குது. இதை பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை. திறமையான ஒருத்தர் இருக்காரு, அவரை பற்றி பாடலான்னு சொல்கிறாங்க. அவருடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை இதெல்லாம் பற்றி பாடுறாங்க அப்படின்னா அதான் பாடான் திணை. ஓகே, தென் அடுத்தது பாருங்க. புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதனவற்றையும் கூறுவது பொதுவியல் திணை. பொதுவானவை, இந்த வார்த்தையை பார்த்து வச்சுக்கோங்க. பொதுவானதாகவும் இருக்கணும், அதில் சொல்லாததாகவும் இருக்கணும், அப்படி சொல்கிறது பொதுவியல் திணை. அடுத்த கைக்கிளை பாருங்க. கைக்கிளை ஒருதலை காமம். கைக்கிளை ஒருதலை காமம். ஸோ ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, கை கேட்டினது வாய் கட்டலான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வர்றது இந்த ஒன் சைட் லவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருதலை காமம். ஓகே, ஸோ அப்போ கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலை. கைக்கிளை ஒருதலை காமம், ஒன் சைட் லவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பெருந்திணை பாருங்கள். பெருந்திணைனா பொருந்தா காமம். நீங்கள் ஒரு மூவி கூட இருக்கும், முதல் மரியாதை அப்படின்னு நினைக்கிறேன். சிவாஜி கணேசனும் ராதாவும் இருப்பாங்க. 2 பேருக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பொருந்தா காமம். ஓகே, பொருந்தாத ஒரு காதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இந்த பர்டிகுலர் இலக்கணம் சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 வகையான புறத்திணை இலக்கணங்களும் ரொம்ப முக்கியம்தான், அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் ஒரு 4 இன்சிடென்ட் ரொம்ப முக்கியமானது. அந்த 4 வச்சு நீங்கள் 8ஆக முடிச்சிடலாம். ஆணிரை கவர்தல் நம்பர் 1. அதாவது ஆணிரைங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆணிரை அப்படின்னா பசு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதை கவர்ந்துட்டு போகிறது, இது நம்பர் 1 ஆணிரைன்னு வைங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா மண்ணாசை, மண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது கோட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, கோட்டை. 4th ஒன் வலிமை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4. இப்போ இந்த 4 ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஆணிரை. ஆணிரையை கவர்றதுக்காக தானே போகிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இன்சிடெண்ட் ஆணிரையை கவர்றது தான். ஸோ அப்போ ஆணிரையை கவர்றாங்க, திரும்ப ஆணிரையை மீட்கிறாங்க. ஆணிரையை கவர போகும்போது வெற்றி பூ வச்சுட்டு போகிறாங்க. இட்லி சாப்பிட்டுட்டு போகிறாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்லி பூ, அதனால் இட்லி ஞாபகம் வச்சுக்கிறோம். இது கவர்ந்த ஆணிரையை மீட்டுறதுக்கு போவாங்க. அப்போ வெற்றிக்கு அடுத்தது அவங்களுக்கு என்ன வரணும், வெற்றிக்கு அப்புறம் கரந்தை வரணும். அடுத்து பாருங்கள் மண்ணாசை மீது பற்று கொண்டு மண்ணை கவர்றதுக்காக போவாங்க, நம்பர் 1. ஸோ அப்படி போகிறவங்க வஞ்சி பூவை வச்சுட்டு போவாங்க. அடுத்து அந்த மண்ணை மீட்கிறதுக்காக வருவாங்க, அவங்க காஞ்சி. அடுத்தது பாருங்கள் கோட்டை. ஸோ இப்போ மண்ணுன்னு இருந்தால் வெறும் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சண்டை போடுவீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கோட்டை மட்டும் சுற்றுச்சுவர் கட்டுறாங்க. இப்போ கோட்டை கவர்றதுக்காக வெளியே இருந்து ஆள் தாக்குறாங்க, உள்ளேருந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க, நொந்து போய் பாதுகாப்பு கொடுக்குறாங்க நொச்சி. திரும்ப வெளியேருந்து ஆள் சண்டை போடுறாங்க, அப்போ நொச்சிக்கு அப்புறம் ஒழுங்கை. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள் வலிமை பாருங்கள். 2 பேரும் போரில் சண்டை போடுறாங்க.
ஜெயிச்சவர் வெற்றி வாகையை சூடுறாரு. 2 பேரும் சண்டை போடும்போது தும்பை பூவை சூடிட்டு சண்டை போடுவாங்க. நம்ம பார்த்தோம். இது தும்பை திணை. ஜெயிச்சவர் வெற்றி வாகை சூடுவார். அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த 4 இன்சிடெண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு 8 இது கரெக்டாக ஞாபகம் வந்துடும். இது போக பார்த்தீங்கன்னா என்ன வரும்? பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை, இந்த 4 தான் ஞாபகம் வரணும். அதோட இது முடிஞ்சிருச்சு. அடுத்ததா பாவகை அலகிடுதல் கொடுத்துருக்காங்க பாருங்க. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என 6 உறுப்புகளை கொண்டது யாப்பு. ஸோ இது ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஷின். யாப்பின் உறுப்புகள் எத்தனைன்னு கேட்டால் 6. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 6ஐயும் நீங்கள் வரிசையாக ஞாபகம் வைக்கணும். இது முக்கியமான ஒரு 1 மார்க் கொஷின். ஸோ பாருங்கள், எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு சொல்லி 6 உறுப்புகளை யாப்பு வச்சிருக்கு. அதே மாதிரி 4 வகை பாக்கள் இருக்கு. வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா என 4 வகையான பாக்களும் இருக்கு. இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, செப்பல் ஓசை கொடுத்துருக்காங்க பாருங்க. வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல் ஓசை. ஸோ இதையும் நம்ம ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். வெண்பாங்கிறத வெள்ளை பல்லு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்பா வெள்ளைப்பல். ஸோ வெள்ளைப்பல் இந்த இருக்கு பாருங்க, பல்லுங்கிறது வெண்பா. வெண்பா வெள்ளை கலரில் இருக்கிறது வெள்ளைப்பல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறளும் நாலடியாரும் இந்த வெண்பாவில் தான் அமைஞ்சிருக்கும். இது கூட நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. நாலும் இரண்டும் சொல்லுக்குருதின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஆளும் வேலும் பல்லுக்குருதி. ஆலமரத்துடைய அந்த குச்சியும் வேப்ப மரத்தோட குச்சியும் பல்லுக்கு உறுதியாக இருக்கும். 4ம் 2ம், 4னா 4 அடிகளை உடைய நாலடியாரும் 2 அடிகளை உடைய திருக்குறளும் சொல்வதற்கு உறுதியான ஒன்றுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அப்போ இந்த இடத்துல ஆளும் வேலும் பல் வந்துருச்சா, பல்லுக்குருதியில் பல் ஞாபகம் வச்சுப்பீங்க. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. அவ்வளோதான், ஷார்ட்கட்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அகேன், செப்பலோசை வெண்பல்லு, வெள்ளை கலரில் இருக்கிற பல்லு ஞாபகம் வச்சுக்கிறணும். திருக்குறளும் நாலடியாரும் வர்றதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பல் ஞாபகம் வந்துடணும். ஆளும் மேலும் பல்லுக்குருதி ஞாபகம் வந்துடணும். அடுத்து அகவலோசை பாருங்கள். இது பார்த்த உடனே அடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டு. ஆ குறில் எழுத்து, ஆ நெடில் எழுத்து. ஸோ குறிலும் நெடிலும் ஒன்றா வந்திருக்கும். ஆசிரியப்பா அகவலோசை. ஸோ இதற்கான பா வகைகள் பாருங்கள். இது எதில் வருதுன்னு பாருங்கள். சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை. ஸோ இது எல்லாமே சங்க இலக்கியங்கள் தான். இந்த இலக்கியங்கள்லாம் நமக்கு புரியணுங்கிறதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம். பெரிய பெரிய புராணங்கள், காவியங்கள், இலக்கியங்கள் மாதிரி வர்றதை ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசிரியர் கத்தி கத்தி சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து துள்ளல் ஓசை பாருங்கள். துள்ளல். ஸோ இதுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இப்போ குரூப் 4 எழுதுறீங்க, இல்லை குரூப் 2 எழுதுறீங்க, சர்வீஸ் வாங்கிட்டீங்க, ஒரு ஜாலியாக ஒரு துள்ளி குதிப்பீங்க இல்லையா, அது உங்களுடைய களிப்பை காட்டும். ஆனந்தத்தோட வெளிப்பாடு. களிப்பு அப்படின்னா சந்தோஷம்னு அர்த்தம். ஸோ துள்ளல் ஓசை அப்படின்னா களிப்பா. இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, வேறு எதுவும் வேண்டாம். அதே மாதிரி தூங்கல் ஓசை பாருங்கள். சின்ன குழந்தைங்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்கும். தூங்கல் அப்படின்னா நம்ம ஒரு அடி போட்டுட்டோம் இல்லை திட்டிட்டோம் அப்படின்னா அழுதுகிட்டே தூங்கிடுவாங்க. அவ்வளோதான், இதான் ஷார்ட்கட் உங்களுக்கு. ஸோ அப்போ வஞ்சா தூங்கிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வஞ்சிட்டா தூங்கிடுவாங்க குழந்தைங்க படுத்து. அவ்வளோதான். ஸோ இதோட இதுவெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஓசைகள் முடிச்சிட்டோம். ஸோ பாருங்கள், செப்பல் ஓசைனா வெண்பாவிற்குரியது வெள்ளைப்பல்லு ஞாபகம் வச்சுப்பீங்க. அகவல் ஓசை ஆசிரியர் இலக்கியங்களை ஃபுல்லாக கத்தி கத்தி சொல்லி கொடுத்துருப்பாங்க. தூங்கல் ஓசை வஞ்சா தூங்கிடுவீங்க. அதுக்கு முன்னாடி துள்ளல் ஓசை சர்வீஸ் வாங்கிட்டா களிப்பு சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பீங்க. அவ்வளோதான். அடுத்து பாவகைகள் பாருங்கள். பாவகைகள் 5 இருக்குது. என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றொடை வெண்பா. ஸோ இதுதான் பாவகைகள். அதே மாதிரி 4 வகையான ஆசிரியப்பாக்கள் இருக்குது. நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குறில் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா என்று 4 வகையான ஆசிரியப்பாக்கள் உள்ளன. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்பாவிற்கும் ஆசிரியப்பாவிற்குமான டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துருக்குறாங்க. வெண்பா, செப்பல். ஸோ அப்போ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அதையே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பா வெண்பா, வெள்ளைப்பல்லு வந்துருச்சு ஷார்ட்கட்டு. ஆசிரியர் அகவல். ஓகே, ஆ ரைமிங்காக வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த முதல் எழுத்து மோனை. அடுத்து பாருங்கள் சீர் பாருங்கள். இப்போ வெண்பா அப்படின்னா வெள்ளைப்பல்லு, பல்லுனா நாலடியார் திருக்குறள், அது அவங்க கண்ணு முன்னாடி வரணும். ஈற்றடி முச்சீராகவும் திருக்குறள் எடுத்துக்கோங்க. கடைசி அடி, ஈற்றடினா கடைசி அடி, அது 3 சீரோட தான் இருக்கும். மற்ற அடிகள் 4 சீராக வரும். அப்படியே நீங்கள் திருக்குறளை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு.
ஆசிரியப்பால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஈரசை சீர் மிகுதியாக வரும், காய்ச்சீர் குறைவாக வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தலை பாருங்கள், இயற்சீர் வண்டலை வெண்சீர் வண்டலை மட்டும்தான் வரும். ஆனால் இங்கே ஆசிரியப்பால ஆசிரியர் தலை தான் அதிகமாக வரும். ஓகே, மற்ற தலைகள்லாம் விரைவி அங்கங்கே தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 அடி முதல் 12 அடி வரை அமையும். திருக்குறள் 2 அடி தான் இருக்குது, 12 அடி வரை இருக்கும். 2 12 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைமிங்க 2 12ன்னு. ஆனால் இங்கே 3 முதல் எழுதுவோர் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அமையும். சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் நினச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கலாம், ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு காப்பியங்கள் தானே. ஸோ அதனால் அது நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆசிரியருடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஓகே, அதை நீங்கள் வச்சு எழுதிடலாம். அடுத்து பாருங்கள், முடிகிற இடத்துல பாருங்கள், வெண்பாங்கிறது ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு அப்படிங்கிற வாய்ப்பாட்டில் முடியும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடியும். ஆசிரியர் பொதுவாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, ஏய் ஏய் அப்படின்னு சொல்லி வார்த்தை யூஸ் பண்ணுவாங்களா? ஏய் இங்கே பாருங்கள் கிளாஸில் ஏய் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏ அப்படின்னா ஆசிரியப்பா, அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸை முடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், குறள் வெண்பா என்பது வெண்பாவின் பொது இலக்கணம் அமையப்பெற்று 2 அடிகளாக வரும். ஸோ நமக்கு குறள் தெரிஞ்சது தானே, 4 சீர் மேலே இருக்கும், ஈற்றடியில் 3 சீர் இருக்கும். 4 சீர் வந்துச்சுன்னா அளவடி, 3 சீர் வந்துச்சுன்னா சிந்தடி. இந்த பேரை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. 4 சீர் வந்தால் அளவடி, 3 சீர் வந்தால் சிந்தடி. ஓகே, இதை மட்டும் பேரை பார்த்துக்கோங்க, போதுமானது. தென் செப்பலோசை தரும் பாவோசை கொடுத்துருக்காங்க பாருங்கள். செப்பலோசை, செப்புறது அப்படின்னா 2 பேர் பேசுறதுன்னு அர்த்தம், அதான் இங்கே இருக்குது. அகவலோசைனா ஆசிரியர் ஞாபகம் வரணும் இல்லையா? ஸோ ஆசிரியர் பேசுவாங்க, சொற்பொழிவு ஆற்றுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. துள்ளலோசை கண்ணுக்குட்டி துள்ளி குதிக்கிறது மாதிரி சீர்தோறும் வரக்கூடிய ஓசை. தூங்கலோசை சீர்தோறும் துள்ளி வராது, தூங்குன மாதிரி வரும், அதான் தூங்கலோசை. தலையிடுதல் இருக்குது, அதை வேறொரு வீடியோவில் இதை மட்டும் தனியாக பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், அடுத்தது அணி பார்க்கலாம், இலக்கண பகுதி. அணியை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதையும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. மக்களுக்கு அழகு சேர்க்கிறது அணிகலன், அதே மாதிரி செய்யுளுக்கு அழகு சேர்ப்பது அணிகள். ஓகே, ஸோ மக்களுக்கு அழகு சேர்க்கணும்னா ஜுவல்ஸ் வேணும், ஒரு செயலை அழகாக்கணும்னா அதுக்கும் அணி வேணும், ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அணிகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தற்குறிப்பேற்ற அணி, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது தற்குறிப்பேற்ற அணி நம்பர் 1. தீவக அணி நம்பர் 2. நிரல் நிறை அணி நம்பர் 3. தன்மை அணி நம்பர் 4. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்கிற 4 அணிகள். இந்த 4 அணியுமே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தற்குறிப்பேற்ற அணினா என்னது? தன்னுடைய குறிப்புகளை ஏற்றி சொல்கிறதான் தற்குறிப்பேற்ற அணி. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு செயல் இயல்பாக நடக்கும், ஆனால் அது மேலே நம்மளுடைய ஒரு நோக்கத்தை வச்சு நம்ம சொல்லுவோம், அதான் தற்குறிப்பேற்ற அணி. இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்குடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட. இதுக்கு என்ன பொருள்னு பாருங்கள். கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள்ளே வரும்போது முதல் மேலே இருக்கக்கூடிய கொடி காற்றுல இயற்கையாகவே அசையுது. ஆனால் இளங்கோவடிகள் என்ன சொல்கிறாருன்னா, கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் என கருதி அக்கொடிகள் கையை அசைத்து இம்மதுரைக்குள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதா சொல்லியிருப்பார். ஸோ காற்றுல கொடி அசையுது அப்படிங்கிறது ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தின் மேலே கவிஞர் தன்னுடைய சொந்த கருத்துக்களை ஏற்றி வச்சு சொல்கிறதுனால இதற்கு பெயர் தற்குறிப்பேற்ற அணி. இந்த சகுனம் பார்க்குறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாமே கூட நீங்கள் இந்த தற்குறிப்பேற்ற அணிக்கு ஒரு உதாரணமாக எடுத்து புரிஞ்சு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பூனை வெளியே கிராஸ் பண்ணி போச்சுன்னா நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. பூனை எலியை பிடிக்க போயிருக்கும், ஆனால் அதை நம்ம அப்படி பார்க்குறத விட்டுட்டு என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, பூனை குறுக்க போனதுனால அந்த விஷயம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க, தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொல்லுவாங்க. அடுத்து தீவக அணி பாருங்கள், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தீவகம்னா விளக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ நம்ம எடுத்துக்காட்டை மட்டும் பார்க்கலாம். சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் தெவ்வேந்தர் ஏந்து நடுந்தோள் இழிகுருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீரச்சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும்
புல்குளமும் வீழ்ந்து. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும் பொருளும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக நம்ம ரீட் பண்ணோம். சேந்தன சிவந்தன, தெவ் அப்படின்னா பகைமை, சிலைனா வில், மிசைனா மேலே, மீசை உதட்டுக்கு மேலே தான் இருக்கும், புல் பறவை அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன, அவை சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன, குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன, வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன, குருதி மேலே வீழ்ந்ததால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன. ஸோ அப்போ சிவந்தன அப்படிங்கிற இந்த ஒரு சொல்லை யூஸ் பண்ணி இந்த செயலுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. தீவக அணினா விளக்கு என்பது பொருள். ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதுமானது தான். அடுத்து நிரல் நிறை அணி பாருங்கள். நிரல்னா வரிசை, நிறைனா நிறுத்துதல். சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது தான் நிரல் நிறை அணி. பாருங்கள், இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இல்வாழ்க்கை இங்கே இருக்கு பாருங்கள். இந்த இல்வாழ்க்கை என்பது அன்பும் அறனும் உடையதாக இருந்துச்சுன்னா அதோடைய பண்பும் பயனும் அதுதான். அதான் அப்படியே பொருள் எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் நிரல் நிறை அணி. அடுத்த தன்மை அணி பாருங்கள். எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தான் தன்மை அணி. தன்மை அணியிலையும் பார்த்தீங்கன்னா தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்கிறோம். தன்மை அணியை தன்மை நவிர்ச்சி அணி. அதே மாதிரி இது 4 வகைப்படும் பாருங்கள். பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதி தன்மை அணி, தொழில் தன்மை அணி அப்படின்னு சொல்லி ஒரு 4 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. தன்மை அணி 4 வகைப்படும். அதை மட்டுமாவது பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெய்யிற் பொடியும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடல், உடம்பு முழுக்க தூசியும் விரித்த கருமையான தலைமுடியும் கையில் ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே வையை நதி பாயும் கூடல் நகரத்து அரசனான பாண்டியன் தோற்றான். அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிரை நீத்தான். ஸோ கண்ணகியுடைய துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களில் சொல்றதுனால இதோட பேர் தன்மை நவிர்ச்சி அணி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் மீது வெள்ளை பசு அப்படிங்கிற பாடலில் இந்த தன்மை நவிர்ச்சி அணியை பற்றி பார்த்துருப்போம். அதே மாதிரி தன்மை நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணியெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவையும் சேர்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. கல்வி IAS அகாடமியோட பிளேலிஸ்ட்டில் TNPSCக்கான தமிழ் இலக்கணம் சாப்டர் இருக்குது. அதில் இந்த வீடியோலாம் இருக்கும். அதையும் பார்த்து ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு. ஸோ இதோட இந்த 10th ஸ்டாண்டர்டையே நம்ம ரொம்ப வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். 6th முடிச்சாச்சு, 7th முடிச்சாச்சு, 10th முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 8th ஸ்டாண்டர்டுக்கான வீடியோ வர ஆரம்பிக்கும். ஸோ அதையும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.